சென்னையில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் நிலத்தடி நீர் ஆதாரத்தை பெருக்கும் வகையிலும் புதிதாக 41 குளங்களை சென்னை மாநகராட்சி உருவாக்கியுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெள்ள பாதிப்பை தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் மற்றும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள் தொடர்பாக சுமார் 5 இடங்களுக்கு செய்தியாளர்களை அழைத்து சென்று நடைபெற்று வரும் பணிகள் குறித்து மாநகராட்சி துணை ஆணையாளர் சிவகிருஷ்ணமூர்த்தி விவரித்தார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த வேளச்சேரி வீராங்கல் ஓடை, விருகம்பாக்கம் கால்வாய் சமீபத்தில் சென்னை மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த கால்வாய்களை ஆழப்படுத்தி அகலப்படுத்தும் பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. சென்னை வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் விருகம்பாக்கம் கால்வாய் 6.5 கிலோமீட்டர் பயணித்து கூவமாறு வழியாக கடலில் கலக்கிறது. இந்த கால்வாய் பயணிக்கும் மொத்த தொலைவில் மொத்தம் 28 பெரிய பாலங்கள் உள்ளன. விருகம்பாக்கம் கால்வாய் துவங்கக்கூடிய இடத்தில் இருக்கும் பாலத்தின் அகலம் 18 மீட்டரில் இருந்து குடியிருப்பு பகுதிகள் அடர்த்தியாக இருக்கும் இடங்களில் 12, 5, 6 என சுருங்கி உள்ளது. இதன் காரணமாக 1700 கன அடி மழைநீர் செல்ல வேண்டிய இடங்களில் 800 கன அடி மட்டுமே செல்கிறது. இதன் காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படுகிறது. மேலும் கால்வாய்களை தூர்வாரும் பணிகளை மேம்படுத்த IIT உதவியுடன் அறிவியல் பூர்வமான பேட்டோமெட்ரி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.